அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை விசாரிப்பதற்காக தற்போது டெல்லி போலீசார் அழைத்துச் செல்கிறார்கள். அதன் நேரலையை பார்க்கிறோம். சுப்பிரமணி, தற்போது இரண்டாம் நாளான இன்று விசாரணைகள் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறது? இந்த நிலவரம் பற்றி சொல்லுங்க. 5 நாட்கள் போலீஸ் எடுக்கப்பட்டுள்ள டிடிவி தினகரனிடம் இன்று சென்னையில் வைத்து 2வது நாளாக விசாரணையை டெல்லி போலீசார் தொடங்கி இருக்கிறார்கள். விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நண்பரான மல்லிகார்ஜுனாவையும் நகரில் ராஜாஜி பவனில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 2 அறைகள் பட்டிருக்கிறது. அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று 6 மணி நேரம் டிடிவி தினகரனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்று 2வது நாளாக விசாரணையை அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்காக கூட டெல்லி போலீசார் அவருடைய வாகனத்தில் வெளியே சென்றார்கள். ஆனால் அந்த வாகனத்தில் டிடிவி தினகரன் இருப்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் டெல்லி போலீசார் தொடர்ந்து விசாரணை கொண்டு வருகிறார்கள். இன்று மாலை வரை இந்த விசாரணை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று டெல்லி தனிப்படை போலீசார் 2 பிரிவுகளாக பிரிந்து இந்த விசாரணை மேற்கொண்டார்கள். அதாவது மல்லிகார்ஜுனாவிடம் தனியாக ஒரு விசாரணை மேற்கொண்டார்கள். அதே போல டிடிவி தினகரனிடம் தனியாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. அதே போல டிடிவி தினகரனும் மல்லிகார்ஜுனமும் வாரத்தில் ஒரு முறை பழைய மகாபலிபுரம் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில் சந்தித்து செல்லக்கூடிய காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் ஒன்று டெல்லி துறைக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று இரவு அங்கு தனியாக ஒரு தனிப்படை போலீசார் சென்று அந்த காட்சிகளை கைப்பற்றி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தான் டெல்லி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலையில் கூட இந்த வழக்கு தொடர்பாக ஹவாலா ஏஜென்ட் என்பவரை டெல்லி போலீசார் டெல்லியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த நரேஷ் தற்போது அங்கு கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நரேஷிடம் கிடைக்கும் தகவல்களை வைத்து தொலைபேசி வாயிலாக டெல்லி போலீசார் இங்கு அதனை பெற்று இங்கு வைத்து டிடிவி தினகரனிடம் விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வரை இந்த விசாரணை இங்கு சென்னையில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக இன்று மாலைக்கு பிறகு அவர் பெங்களூர் அல்லது கொச்சிக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாஜி பவனில் தங்க வைக்கப்பட்டுள்ள டிடிவி தினகரன் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயுதப்படை போலீசார் உதவியாக சென்னை போலீசார் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். விசாரணை செல்லக்கூடிய இடத்திற்கெல்லாம் சென்னை போலீசார் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல டிடிவி தினகரனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்ததாக யாருக்கெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுப்பிரமணி, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளில் பல்வேறு வாகனங்கள் அணிவகுத்துக் கொண்டு வெளிவருவதை நம்மால் காண முடிகிறது. விசாரணை குழுவில் எத்தனை காவல்துறையினர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விசாரணையின் தீவிரத்தை இது எடுத்துரைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? உதவி கமிஷனர் சஞ்சய் தலைமையிலான 9 டெல்லி போலீசார் இந்த தனிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 9 தனிப்படை போலீசாரும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது உதவி கமிஷனர் தலைமையிலான ஒரு தனிப்படை போலீசார் டிடிவி தினகரனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல 4 டெல்லி போலீசார் தனியாக 4 டெல்லி போலீசார் மல்லிகார்ஜுனிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். நேற்று டிடிவி தினகரன் அலுவலகத்திற்கு மல்லிகார்ஜுனை அழைத்து சென்று ஆவணங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. ஏனென்றால் டிடிவி தினகரன் அலுவலகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு மல்லிகார்ஜுனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போல அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பெங்களூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாக டெல்லி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 2வது நாளாக 2 பேரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிந்து அடுத்த கட்டமாக கொச்சின் அல்லது பெங்களூருக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சுப்பிரமணியன், நேற்றைய விசாரணையிலும் சோதனையிலும் ஏதாவது ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றனவா? அது பற்றி ஏதாவது தகவல் வெளியாகி இருக்கிறதா? இந்த வழக்கை பொறுத்தவரையில் டெல்லி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த ஆடியோ ஆதாரம், அதாவது சுகேஷ் சந்திரசேகரையும் டிடிவி தினகரன் பேசிய ஆடியோ ஆதாரம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக அடுத்த கட்ட ஆதாரங்களை திரட்டுவதற்காகவும் அதே போல ஆவணங்கள் கைப்பற்றுவதற்காகவும் பணம் எப்படி டெல்லிக்கு சென்றது, மீதமுள்ள பணம் யாரிடம் இருக்கிறது, இந்த சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட இந்த பணம் யார் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது, என்னென்ன யார் இதற்கு உதவி செய்தார்கள் என்று அனைத்து ஆதாரங்களையும் திரட்டுவதற்காக டெல்லி இங்கே வந்திருக்கிறார்கள்.
நேற்று 6 மணி நேரம் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் வீட்டில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அதில் சில தகவல்கள் கிடைத்திருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே சுகேஷ் சந்திரசேகரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம், அதே போல சொகுசு கார்கள், சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஏற்கனவே தகவல்கள் கிடைக்கிறது. அதனை வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நேற்றைய கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் குறித்து டெல்லி போலீசார் இதுவரை எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை.